கள்ளக்குறிச்சி விசசாராய பலியினுடைய எண்ணிக்கை 35ஆக அதிகரித்திருக்கிறது. 33 பேர் உயிரிழந்த சூழலில் புதிதாக 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. செய்தியாளர் அரவிந்த் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். அரவிந்த், புதிதாக உயிரிழந்த 2 பேர் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க? இவங்க யார், பேர் என்ன? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 34 பேர் காலை தற்போது வரை உயிரிழந்த நிலையில் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் மேலும் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 35ஐ கடந்துள்ளது. மேலும் இது சம்பந்தமாக பார்த்தால் சாராயம் காட்சி விற்பனை செய்ததாக கண்ணுக்குட்டி மற்றும் அவர் சகோதரர், அவர் மனைவி 3 பேரை கைது செய்துள்ளனர். இவர்கள் யாராருக்கு விற்பனை செய்தார்கள் தொடர்பாகவும் விசாரணை. இருப்பினும் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து ஒரு 5க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியில் இரவு மற்றும் மாலையில் குடித்ததாகவும் அதனால் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, தலைவலி, உடல் அசிவில்லை என்று அவர் உணவுகள் கூறி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். போலீசார் தடுக்கும் பணியில் ஈடுபட்டாலும் ஒரு சிலர் வாங்கி சென்றவர்கள் வீட்டில் வைத்து தற்போது வரை குடித்து வருவதாகவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். சமூக இது பற்றி கூறும் பொழுது உடனடியாக இவர்கள் யாராருக்கு விற்பனை செய்தார்கள், இதை வாங்கி சென்றவர்கள் யார் என்று தெரிந்து உடனடியாக காவல்துறை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கார்கள். பலி எண்ணிக்கை இன்னும் கூடுதலாக அதிகரிக்கும் என்ற அச்சத்தில் உள்ளனர். மேலும் இதே நேரத்தில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உடல் உறவினர்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. ஜிப்மர் மருத்துவமனையில் இறந்த 3 பேரின் உடல் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் உடல் இங்கே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் உறவினர்களுக்கு ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மற்ற விழுப்புரம், சேலத்தில் இருப்பவர்கள் உடல் அந்த மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்படும் என்றும் ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. பலி எண்ணிக்கை தற்போது 35ஆக உயர்ந்தது. இந்த கள்ளக்குறிச்சியில் இந்த 35 பேர் விழுந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுகிறது. தமிழக அளவில் இது பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 35 பேர் உயிரிழந்திருக்காங்க. கருணாபுரத்தில் வீதிக்கு ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் தெருவுக்கு தெரு பிணங்கள் அப்படின்ற அளவுக்கான செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம். சமூக வலைதளங்களில் இது பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த உயிரிழந்தவர்களுடைய உடலை உடனடியாக ஒப்படைக்கிறாங்களா? இந்த போஸ்ட்மார்ட்டத்திற்கு கூடுதல் மருத்துவர்களாக வரவழைக்கப்பட்டிருக்காங்கன்னு மாவட்ட ஆட்சியர் சொன்னார். உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றனவா? நிச்சயமாக நேற்று இறந்தவர்கள் உடல் தகவல் கிடைத்தவுடனே ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்பட்டு அவர்கள் உடல் ஏற்றி பிரேத பரிசோதனை செய்து இரவு முழுவதுமே 15க்கும் மேற்பட்ட பிரேத பரிசோதனை செய்து உடல்கள் வர வர விழுப்புரம் மற்றும் பக்கத்து மாவட்டத்தில் உள்ள மருத்துவர்கள் அதிகமாக குழுக்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குறிப்பாக ஒரு 2-3 மணி நேரத்தில் அவரது உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டு வருகிறது. உடல்கள் வாங்க சில உறவினர்கள் வராதால் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தங்களது இறந்துவிட்ட உறவினர்கள் உடலை வாங்குமாறும் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அறிவித்து வருகிறார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கருணாபுரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட உறவினர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மாமன், மச்சான், கணவன், மனைவி, பார்த்தீங்கன்னா மாமியா, மருமகன் மற்றும் இப்படி பார்த்தோம்னால் பெண்களும் இதுல இருந்திருக்காங்க. ஒரு திருநங்கையும் இதுல உயிரிழந்திருக்காங்க. பார்த்தோம்னால் இந்த 35 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி நகரத்தில் தான் உயிரிழப்பு அதிகமாக ஏற்பட்டு இருக்குது. அதே போல் பார்த்தோம்னால் பக்கத்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஊரான வீரசோழபுரத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா கச்சிராபாளையம் அடிவாரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில், மாதவச்சேரி கிராமத்தில் ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி கல்வராமலையில் ஒருவர் உயிரிழந்தாக அவர் உறவுகள் மொத்தமலை சிகிச்சைக்காக சேர்த்து உள்ளே வரும் பொழுதே அவர் உயிரிழந்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இங்க பார்த்தோம்னால் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிக்கு சிகிச்சைக்காக சாராயம் அறிந்தவர்கள் வந்த வண்ணமே உள்ளனர். இங்கு தொடர்ந்து மருத்துவர்கள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்ற ஒரு தகவல் கிடைத்துள்ளது. ஏனென்றால் பார்த்தால் சாராயம் சிலர் வாங்கி சென்று வீட்டில் வைத்தவர்கள் இப்பொழுது குடித்து வருவதாகவும் அவர்கள் செய்தி பார்க்கவில்லை. சிலர் தகவல் தெரியாதால் அவர்கள் எப்பொழுதும் போல குடிக்கிறார்கள். கம்மி விலைக்கு கிடைப்பதாலே இந்த சாராயம் அருந்துகிறார்கள். இந்த இதில் உயிரிழந்தவர்கள் அனைவருமே பார்த்தோம்னால் கூலி வேலைக்கு செல்வர்களும், பெயிண்ட் அடிக்க செல்வர்களும், மூட்டை தூக்கு வேலை செல்வர்கள் பணிபுரிவர்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இதுல குறிப்பாக பார்த்தோம்னா கள்ளக்குறிச்சி நகரத்தில் தான் இந்த உயிரிழப்பு ஒரே தெருவில், அதாவது ஒரு தெருவுக்குள்ளே செல்லும் பொழுது பார்த்தோம்னால் அந்த உறவினர் ஒரு தெருவுக்கு சென்றால் 2 பேர் உயிரிழந்திருப்பார்கள். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியாவை பார்த்தோம்னாலும் ஒரு சோகத்திலே மூழ்கி இருக்குது என்று நம்ம சொல்லலாம். சிலர் உடல் பிரேத பரிசோதனை பெற்று அடக்கம் செய்யும் பணியிலும் தற்போது ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு அரசு சார்பில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்திருப்போம். தற்போது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பார்த்தோம்னால் அரசியல் தலைவர்களும் காவல்துறை உயரதிகாரிகளும் முதலமைச்சரும் வருகை தர உள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் பார்த்தவன உள்ளே சென்று பார்த்துட்டு நம்ம செய்திகளுக்கு பேட்டியளிக்கும் போது பார்த்தோம்னால் சிலருக்கு கண் பார்வை இல்லை, அவர்களுக்கு கை கால் அசைவு இல்லை, கை கால் வரவில்லை, உடல் எந்த ஒரு அசைவும் இல்லை, இவர்கள்லாம் எந்த சாராயத்தை அருந்துகிறார்கள் தெரியவில்லை. இது காவல்துறை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும், முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று பாமக பொருளாளர் கூட தெரிவித்தார். குறிப்பாக பார்த்தோம்னால் இன்று மாலைக்குள் முதலமைச்சர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு நோயாளிகளை பார்க்க இங்கு சிகிச்சை சேர்வுகளை பார்க்க வருவதாகவும் இருந்தவர் குழுவிற்கு நேரில் சென்று ஆதரவு கூறுவதாகவும் அதே போல அமைச்சர் உதயநிதி அவர்களும் வரவுள்ளார். அதே போல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறிது நேரத்தில் இங்கு வரவுள்ளார். இது குறித்து பார்த்தோம்னால் புதிதாக பதவியேற்ற மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பி அவர்களும் தொடர்ந்து இங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அங்கே சிகிச்சை பெற்றவர்களிடம்
என்ன மாதிரியான சிகிச்சை அவங்களுக்கு அளிக்கப்படுகிறது அதுவும் குறித்து விசாரிக்கிறாங்க. மருத்துவர்கள் பற்றாக்குறை இருந்தாலும் ஏற்கனவே அதிக குழுக்கள் வர வைக்கப்பட்டது. மேலும் பார்த்தீங்கன்னால் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அங்கிருந்து பேசப்பட்டு அங்கிருந்து மருத்துவர்கள் வரவேற்கப்பட்டதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து இங்கே பார்த்தோம்னால் இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அனைத்துமே அவர் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டு வருகிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.